வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகவேல். இது உங்கள் பைக்கர் டாக் தமிழ். ரொம்ப நாளாச்சு எல்லாரையும் பார்த்து. இது ஒரு எக்ஸ்பல்ஸ் பேஸ்ட் வீடியோ தான். நான் நிறைய எக்ஸ்பல்ஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் ஒரு எக்ஸ்பல்ஸ் பேஸ்ட் வீடியோ தான். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ்க்கும், someone who is interested in buying an Xpulse 204V இது வாங்குகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கு மோட்டோகார்ப் கொண்டு வந்து சேர்த்துருந்தாலும் உங்கள் டீலர்ஷிப் அதை காட்டாமல் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் அதை பற்றி அன்அவேராக இருந்திருக்கலாம். தெரிஞ்சவங்க உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்கள் வண்டிக்கு டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது டெக்னிக்கலாக ஓனர்ஸ் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். என்ஜின் ஆயில் சேஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு அதோட சேஞ்சு, நம்மளே சர்வீஸ் பண்ணலாமா, வெளியே சர்வீஸ் கொடுத்தா வாரண்ட்டி போயிடுமா, எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் குயிக்காக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறதுக்கு டெக்னிக்கலாக ப்ரூஃப் இல்லை, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது, எங்கள் டீலர்ஷிப்பில் இப்படி தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா, இக்னோரண்ட்டாக கண்ணை மூடிட்டு உங்கள் டீலர்ஷிப்பை நம்பாதீங்க. இது உங்கள் வண்டியோட ஓனர்ஸ் மேனுவல் ப்ரொவைடட் பை த மேனுஃபேக்சரர். ஹீரோவிலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வண்டிக்கான இன்ஃபர்மேஷன் கைடு. ஸோ இந்த புக்கு சொல்கிறது ஒரு ப்ரூஃபாக இல்லை உங்கள் ஓனர்ஸ் மேனுவல் உங்கள் டீலர்ஷிப்பில் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம அடுத்து குயிக்காக டாபிக் போயிடலாம். ஸோ இதில் நான் செக்ஷன் பை செக்ஷனாக நான் இன்றைக்கி என்னென்ன கவர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் நம்பர் 1 செயின் மெயின்டெனன்ஸு, செயின் லூப்ரிகேஷன், செயின் ஃப்ரீ ப்ளே, இதெல்லாம். நம்பர் 2 ஸ்பார்க் ப்ளக்கு என்ன ஸ்பார்க் ப்ளக்கு, இதுக்கு ஹீட் ரேஞ்சுக்கு எந்த மாதிரி ஹீட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன ப்ளக் யூஸ் பண்ணலாம், ப்ளக் கேப்பு, ப்ளக்கோட சர்வீஸ் இன்டர்வல், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். 3 என்ஜின் ஆயில் கிரேடு, சர்வீஸ் இன்டர்வல், எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன டவுட்ஸ் எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் மக்கள் வியூவர்ஸ் கிட்டே என்னென்ன மற்றவங்ககிட்ட எனக்கு கேட்ட டவுட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள். டீலர்ஷிப்பில் என்ன ஹைட் பண்ணுறாங்க ஆயிலை பற்றி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீலர்ஷிப்பில் என்ன உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவில். நம்பர் 5 சர்வீஸ் டீலர்ஷிப்பில் தான் கொடுக்கணுமா, இல்லை வெளியே கூட கொடுக்கலாமா, டீலர்ஷிப்போடு வெளியே நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொடுக்கலாமா, இல்லை நீங்களே சர்வீஸ் பண்ணலாமா, இது வாரண்ட்டி கவர் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன டாப்பிக்கில் டவுட் இருக்கோ நீங்கள் டேரெக்டாக கூட ஸ்கிப் பண்ணி பாருங்கள், நோ ப்ராப்ளம். பட் ஃபுல்லாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஏர் ஃபில்டரோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் நீட்ஸ் டு பி ரீப்ளேஸ்டு பை எவ்ரி 12,000 kilometers. இதுதான் கம்பெனி சஜஸ்டட். அண்ட் இதை க்ளீன் பண்ணி மட்டும் போட்டால் போதும். இன் கேஸ் ஆஃப் டர்ட், ஜாஸ்தியாக பொல்யூஷன் அண்ட் டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வாழ்கிறீங்க, அந்த மாதிரி இடத்துல உங்கள் வண்டி ஜாஸ்தியாக ஓடுது அப்படின்னா உங்களோட ஏர் ஃபில்டர் இன்னும் சீக்கிரமாக மாற்ற வேண்டியது வரும். இல்லை டேமேஜ் ஆகிருக்கு, ஏர் ஃபில்டர் பேப்பர் ஃபில்டர் எலமெண்ட்டுங்கிறனால தண்ணி பட்டிருக்கு, அதில் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மாதிரி நிறைய ஏதாவது விஷயங்கள் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏர் ஃபில்டரை சீக்கிரம் நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். ஸோ இதுதான் உங்கள் ஏர் ஃபில்டரோட பேசிக்கான ஒரு சர்வீஸ் இன்டர்வல். 12,000 kilometers தான் பேசிக்காக ரீப்ளேஸ் பண்ணணும். பட் இஃப் இட் இஸ் ரிக்வயர்டு பிகாஸ் ஆஃப் ஹெவி டஸ்ட் அண்ட் பொல்யூஷன் அண்ட் டேமேஜ், வேறு ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் யுவர் ஏர் ஃபில்டர் பிஃபோர் தட். செயின் இப்போ நெக்ஸ்ட்டு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் 3 to 3.5 centimeters. ஸோ உங்களோட செயின் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது 3 to 3.5 centimeters சர்வீஸ் ஃப்ரீ ப்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் யுவர் அப்ராப்ரியேட் செயின் ப்ளேயோட கிளியரன்ஸு. ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களோட செயின் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். ப்ளஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, உங்களோட சஸ்பென்ஷன், ஏன்னா செயின் ஆக்ட்ஸ் இன் பிட்வீன் யுவர் சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸு. அது இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் டீட்டெயில்டாக தான் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ உங்கள் செயின் ப்ளே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆன் யுவர் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங்கும் கூட. ஸோ ப்ளஸ் உங்கள் வண்டியோட
ஸ்ப்ராக்கெட் லைஃப், பவர் எல்லாத்துக்குமே செயின் லைஃப் வந்து ரொம்ப செயின் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 3 to 3.5 சென்டிமீட்டர்ஸுங்கிறது வந்து 3.5 சென்டிமீட்டர்ஸுங்கிறது 3 to 3.5 சென்டிமீட்டர்ஸுங்கிறது அதோட சர்வீஸ் இன்டர்வல். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த சர்வீஸ் இன்டர்வல் இருக்கணும். செயின் வந்து இந்த ஃப்ரீ பிளேயில் தான் இருக்கணும். லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறவங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பட் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஸ்பெஷல் ஆயில். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இதில் நான் போடுறேன். ஸோ அது யூஸ் ஆகிறவங்க அது பாருங்கள். ஸோ உங்களுக்கு செயின் லைஃப் ரொம்ப நல்லாவே வரும். நான் எவ்ரி சண்டே என் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி செயின் லூப் பண்ணிவிடுவேன். ஸோ இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் மீ. இல்லை எங்கேயா ஒரு லாங் டூர் போகிறேன் எதாவது இருந்தால் கூட ஐ டூ தட். கம்பெனி சஜஸ்டட் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 700 கிலோமீட்டர்ஸு. பட் நான் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் வரும் செக் பண்ணுவேன். இஃப் இட் ரிக்வயர்ஸ் ஐ வில் அட்ஜஸ்ட். இல்லைனா வந்து 700 கிலோமீட்டர்ஸும் செக் பண்ணுவேன். ஸோ எப்பப்பெல்லாம் ரிக்வயர்டோ நான் அப்போ செக் பண்ணுவேன். அப்போ தேவைம்போது ஐ வில் அட்ஜஸ்ட். இது ஸ்பார்க் ப்ளக் ரேஞ்சு. ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த வண்டிக்கு வந்து REK6YC சாம்பியன் அந்த பிராண்ட்லேருந்து செய்கிறாங்க. ஃபெடரல் மோகுல். ஸோ சாம்பியன் பிராண்ட்லேருந்து செய்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து ரொம்ப வித்தியாசமான இருக்கும். நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோட ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ பேசிக்காக இந்த வண்டியோட இந்த REK6YCங்கிற கிரேட் ஆஃப் ஹீட் ரேஞ்சில் இருக்கிற ஸ்பார்க் ப்ளக் இஸ் இனஃப் அப்படின்னு தான் இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. பட் ஆனால் கம்பெனியில் ஓனர்ஸ் மேனுவல்லே ரொம்ப கிளியராக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் வண்டி வந்து ஹை ஆர்பிஎம்லோ ஹை பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லைனா நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் உங்கள் வண்டி ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேசிங் அப்ளிகேஷன்ஸ் இல்லைனா ஏகப்பட்ட ஹைவே அப்ளிகேஷன்ஸு ஹெவி லோடில் ஃபுல் த்ராட்டில் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வண்டி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க. இல்லை ஹெவி சிட்டி டிராஃபிக்கில் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் வண்டி ஜாஸ்தி கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி ஓடுது ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா, யூ மைட் ஹாவ் டு அப்கிரேட் டு அ லோவர் ஹீட் ரேஞ்ச் ப்ளக்கு. அது வந்து வெரி கிளியராக நம்ம ஓனர்ஸ் மேனுவல்லையே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்போ தான் வந்து பைக் வந்து கிளியராக பர்ஃபார்ம் பண்ணோம். சின்ஸ் இட்ஸ் காட் அ ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் நம்ம ஃபியூலிங்க்கு இன்றைக்கி டெம்பரேச்சருக்கு இந்த என்ஜினுக்கு அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தரைஸ்டு ஹீரோ டீலர்ஷிப்பில் போய் அதுக்கு அட்வைஸ் கேளுங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம ஆத்தரைஸ்டு ஹீரோ டீலர்ஷிப்பில் அதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் கொடுத்தாங்கன்னா நல்லது. இல்லைன்னா டூ சம் ரிசர்ச் ஆன் இன்டர்நெட்டு, யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அந்த ஹீட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ப்ளக்கை get it and install it. சிம்பிள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து சாம்பியனோட ஸ்பார்க் ப்ளக் கேட்டலாகில் போய் பார்த்தீங்கனாலே அதுக்கான ஒன்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணி என்னென்ன ப்ளக்கு மாதிரி ரேஞ்சில் வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாம்பியனோட ஸ்பார்க் ப்ளக் கேட்டலாக்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இதுக்கு ரிலேட்டடான அந்த ரேஞ்சில் ப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ளக்கு வாங்கி உங்கள் வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்ஜின் ஆயில். எல்லோரும் காம்ப்ளிகேட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு என்ஜின் ஆயில். ஸோ என்ஜின் ஆயிலில் வந்து முக்கியமாக நான் ஃபேஸ் பண்ணது வந்து நிறைய பேர் வந்து என்ஜின் ஆயில் வந்து நீங்கள் தப்பான குவான்டிட்டிஸ் நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு வீடியோவில் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணுற வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஆயில் குவான்டிட்டி சரியாக சஜஸ்ட் பண்ணல, நீங்கள் அதுக்கு தப்பாக பண்ணிட்டீங்க. ஹீரோ எக்ஸாட்டிக் ஆயில் சூப்பராக வேலை செய்யுது, இதுக்கு இந்த ஆயில் மாற்ற தேவையில்லை, அந்த ஆயில் இதெல்லாம் விட்டுருங்க. கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஆயில் இந்த வண்டிக்கு Xpulse 200 4V you have to have 1.2 liter just in case of oil drain மட்டும் பண்ணி you're replacing oil na, that is 1.2 liters. in case உங்களோட சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர், அதாவது உங்களோட கிளட்ச் சைடில் சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர் வரும், அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி மாற்றுறீங்க. that is whenever you're replacing the oil நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னும்போது யூ நீட் டு ஃபில் 1.4 liters. 1.4 liters இஸ் த கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து கிளச் கவரை கழட்டிட்டு, கிளச் சைடில் இருக்க கவரை கழட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு மாட்டும் போதோ இல்லை எனி அதர் என்ஜின் மெயின்டெனன்ஸ் என்ஜினை பிரித்து ஃபுல்லாக மாட்டினாலும் யூ வில் ஹேவ் டு கோ வித் 1.4 liters. ஸோ திஸ் இஸ் தி என்ஜின் ஆயில் ஃபில்லிங் கெப்பாசிட்டி. இப்போது அடுத்தது என்ஜின் ஆயில் கிரேடு 10W30. பட் 10W30 இஸ் மென்ட் ஃபார் ஈவன் கூலர் டெம்பரேச்சர்ஸு. பட் நம்ம ஊரில் எல்லாமே இட்ஸ் நாட் வெரி கோல்டு டெம்பரேச்சர். ஸோ we can, there are many hot places. ஸோ அந்த மாதிரி பிளேஸஸுக்கு we can go for 10W40. not a problem. 10W40 will work even better at hotter conditions and heavier usage. சரி, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் 10W40 ஓகே இல்லை 10W30 இதில் யூஸ் பண்ணுறீங்க.
ஹீரோ எக்ஸாட்டிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கானவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஹீரோ எக்ஸாட்டிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லலை. தேர் இஸ் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஓனர்ஸ் மேனுவல் சேயிங் ஹீரோ யூஸ் ஆத்தரைஸ்ட் ரெக்கமெண்டட் ஹீரோ எக்ஸாட்டிக் ப்ளஸ், இல்லைன்னா any oil with a recommended grade. So that is how it works. It is not that mandatory that you go with the Hero Exotic Plus. You can use any recommended grade of oil, but அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா you have to use a PAO based oil, poly alpha olefin. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு சிந்தட்டிக் ஆயிலுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பாலி ஆல்ஃபா ஓலஃபின் இது என்ன பண்ணுறது, இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் பேசிக்கலி மினரல் ஆயிலில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் மாலிகுலரை இவங்களே சிந்தட்டிக்காக ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த பாலி ஆல்ஃபா ஓலஃபின்ங்கிறதோட கான்செப்ட். ஸோ இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுனால யூ ஹாவ் அ synthetically manufactured oil which is more reliable. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். யூ ஹாவ் டு ஹாவ் அ PAO based engine oil of 10W30 grade, also 10W40 if it is a little bit hotter weather. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சஜஸ்ட் பண்ணணும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து 3000 கிலோமீட்டர்ஸில் தே லீவ் ஃபார் சர்வீஸு. 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆயில் சர்வீஸும் நம்ம டீலர்ஷிப்பில் பண்ணிடுறாங்க, ஆயில் சேஞ்சும் பண்ணிடுறாங்க. கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஆயில் சேஞ்ச் தேவை கிடையாது. இந்த வண்டிக்கு இட்ஸ் 12,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் ஆயில் சேஞ்ச். எஸ், பேசிக்கலி ஒன்லி எவ்ரி 12,000 கிலோமீட்டர்ஸு யூ ஹேவ் டு சேஞ்ச் ஆயில். ஸோ 12,000 கிலோமீட்டர்ஸ் இது வந்து புதுசாக இருக்கலாம் சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். 12,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஆயில் சேஞ்சஸ். ஸோ பி வெரி கிளியர் அபவுட் இட். உங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500 to 750 கிலோமீட்டர்ஸில் வர சர்வீஸில் யூ வில் ஹேவ் டு சேஞ்ச் ஆயில். எஸ், டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் 12,000 தான் யூ ஆர் சேஞ்சிங் ஆயில். எவ்ரி 3,000 கிலோமீட்டர்ஸில் இட் ஹேஸ் டு பி இன்ஸ்பெக்டட் அண்ட் டாப்ட் அப் இஃப் ரிக்வயர்டு. ஸோ இன்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டாப் அப் if required. It's not required to replace engine oil till 12,000 kilometers, but you have to use a PAO based synthetic engine oil only, 1.4 liters. That is when if you remove the centrifugal cover, but or else it's 1.2 liters. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். உங்களுக்கு கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நோட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு டைமில் ஷெட்யூலில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் படித்து காட்டணும் உங்களுக்கு. டு பி சர்வீஸ்டு பை யுவர் ஆத்தரைஸ்டு ஹீரோ மோட்டோகார்ப் ஒர்க் ஷாப் unless the owner has the relevant tools, technical information and technically qualified. In the interest of safety, we recommend that the jobs are carried out by only our authorized Hero Motocorp dealership workshop. So basically, if the owner is technically qualified, who knows all the information and how to do it and has the appropriate tools, then you can go ahead and do it. Or if you know someone who does a good job or who is specific or specialized with this, they can also do it. It's nothing wrong. Procedures can be carried out by anyone. Service center தான் பண்ணணும் கிடையாது. But it has to be qualified and they have to have qualified information and tools and equipments. இதுதான் இம்பார்ட்டண்ட். That's what Hero is suggesting. இல்லை இந்த தலைவலியில் எனக்கு வானா நான் ஹீரோவில் கொடுக்கும் போது கொடுங்க. That's what they are also saying. விஷயம் தெரியாதவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வண்டி டேமேஜ் பண்ணுறது they are not suggesting. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. விஷயம் தெரியாதவங்ககிட்ட வண்டியை கொடுத்து உங்கள் வண்டியை டேமேஜ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் ஹீரோ ஒர்க் ஷாப்லேயே நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் எம்ப்ளாயும் பண்ணுறாங்க, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய விஷயங்களில் எனக்கு சர்வீஸில் திருப்தி கிடையாது. நான் என்னோடய வண்டியை நானே தான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இட் இஸ் வெரி கிளியர்லி செட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் that we can also work on our motorcycle. It is not going to void our warranty. I am qualified and I have technically sound knowledge to work on my motorcycle. Adilama I have technically qualified tools, so no problem on that. So சின்ன விஷயங்கள் அடுத்தது வேறு என்ன சொன்னேன்னா, brake fluid needs to be replaced by every 30,000 kilometers. So brake fluid bleed பண்ணிட்டு you have to go for fresh brake fluid every 30,000 kilometers or every second oil change. So that is one suggestion.
Fork oil seal வந்து the company is suggesting 2 years or 30,000 kilometers. But if you're using for off-road use நிறையா இல்லைனா வந்து கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இல்லை டர்ட்டியான கொஞ்சம் டர்ட்டான இல்லை டஸ்டியான சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வண்டி அதிகமாக யூஸ் ஆகுதுன்னா you might have to change fork oil இல்லைனா அதுக்கு முன்னாடி ஆயில் சீல் பிரேக் ஆனிச்சுனாலும் you have to replace. But company suggested is on 2 years இல்லைனா 30,000 kilometers. Wheel bearing இதோட ஃப்ரீ பிளேலாம் வந்து they have not even mentioned any date, time, period for service. இது வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. You have to inspect it on service. 3,000 kilometers every 3,000 kilometers you have to inspect it on service, and if it has the appropriate free play and lubrication then it's good to go. Illana you have to replace the bearing, and same will happen with cables as well. So ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ டைம்லாம் கிடையாது. அண்ட் வெரி நாலேஜபிள் மெக்கானிக் உங்கள்கிட்ட இருக்காங்க அண்ட் தே ஹேவ் த குட் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்கனாலும் உங்கள் வண்டியை கொடுக்கலாம், இது தப்பு கிடையாது. அண்ட் பீரியாடிக்கலி உங்கள் சர்வீஸ் ஆகிடணும் உங்கள் வண்டி, தட் இஸ் ஆல் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. இதனால் வாரண்ட்டி வாய்ட் ஆகிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ பேசிக்காக வந்து இட்ஸ் வெரி கிளியர்லி எவ்ரிதிங் இஸ் கிளியர்லி செட் இன் யுவர் ஓனர்ஸ் மேனுவல். இஃப் யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ, எண்ட் ஆஃப் இட் ப்ளீஸ் டூ ரீட் தி ஓனர்ஸ் மேனுவல், யூ வில் கெட் எவ்ரிதிங் கிளியராக. உங்கள் வண்டிக்கு வந்து எவ்ரி கிலோமீட்டர்ஸுக்கு இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது உங்கள் வண்டி நீங்கள் பக்கத்தில் வந்து வெரிஃபை பண்ணி அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க இந்த சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவன் ப்ளீஸ் கேரி, வெளியே கொடுத்தீங்கன்னா கூட ப்ளீஸ் கேரி யுவர் ஓனர்ஸ் மேனுவல், கிவ் இட் டு த மெக்கானிக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால், தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தால், ரொம்ப பழக்கமான மெக்கானிக்காக இருந்தால், பிகாஸ் தே கேன் ரெஃபர் என்னென்னத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு இட்ஸ் வெரி கிளியர்லி கிவன். இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு இது பண்ணணும்னு தே ஹேவ் அ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். ஸோ இது பண்ணாலே யுவர் வெஹிக்கிள் வில் ஒர்க் வெரி வெல், கிளியராக ஒர்க் பண்ணோம். அண்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். டேக் யூர் ஓனர்ஸ் மேனுவல், ரீடு, கெட் சம் நாலேஜு, கெட் சம் இன்ஃபர்மேஷன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. 12,000 kilometers ஆயில் சேஞ்சு. ஸோ திங்க் அபவுட் இட். இட்ஸ் அ கம்பெனி சஜஸ்டட் ரெக்கமெண்டட் ஆயில் ட்ரெயின் இஸ் ஒன்லி 12,000 kilometers. 3,000 எவ்ரி 3,000 யூ ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் அண்ட் டாப் அப் இஃப் ரிக்வயர்டு. தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு இதுலேயே மோஸ்ட்லி எல்லா விஷயம் நிறைய இம்பார்ட்டண்ட்டாக ஹீரோலேருந்து டீலர்ஷிப்ஸ்லேருந்து சொல்லாத விஷயங்கள். டீலர்ஷிப்பில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர்லாம் கழட்டி க்ளீன் பண்ணுறது கிடையாது எல்லா டீலர்ஷிப்லேயும். அட்லீஸ்ட் என்னோடய டீலர்ஷிப்பில் க்ளீன் பண்ணதில்லை, என் வண்டியில் அது க்ளீன் பண்ணதில்லை எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு சைலன்சர்லாம் கழட்டி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த இன்ஜின் கேஸ் அப்படி இருக்குது, டிசைன்டு லைக் தட். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில் லேபர் டு ஒர்க், but they don't do much with care. Since it's said in the owner's manual சொல்லியிருக்கனால நான் ஒரு உண்மையை சொல்கிற விருப்பப்படுறேன். என்னோடய என்ஜின் ஆயில் வந்து they used சாவ்சாலுங்கிற ஒரு ஆயில் தான் என் வண்டிக்கு யூஸ் பண்ணாங்க. I was totally opposing it. I don't want Savsol engine oil in my engine. So basically இப்போ வந்து since I am very clear that the owner's manual itself says you can use any oil but a recommended grade, and it should be an polyalpha olefin PAO oil, synthetic base. So அது இருக்குங்கிற போது so you can use any oil, it's legal to use. So basically நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணனா கூட கம்பெனிலேருந்து they won't, manufacturer வந்து they won't be supporting me because it's very clearly stated that you can use any oil and it's legal to use that certain grade synthetic POA based oil and then நீங்கள் யூஸ் பண்ணலாம். I'm not going to say anything. So companies வந்து they know it, dealerships வந்து they know it, many main dealerships they know it, they're taking it for granted, they're getting the cheapest oil they can get and they're using it, cheapest synthetic oil. But எல்லா சிந்தட்டிக்கும் PAO பேஸ்ட் கிடையாதுங்க, ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், பட் பார்க்காதவங்க பாவம், ஓகே. பட் எல்லா சிந்தட்டிக்கும் PAO பேஸ்ட் கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், யூ சம் ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் கோ ஃபார் யுவர் engine oil. So my dealership did this to me. It was a Savsol oil, but I asked them to replace it, but they didn't have a liter of a can, not even a single can of exotic plus oil. ஆனால் அவங்க பில் பண்ணது எக்ஸாட்டிக் ப்ளஸ் தான் பில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கோடு வேறு இருக்குமானா அப்படிலாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. ஒரிஜினல் OEM ஆயில் இல்லைன்னா அதுக்கு ப்ராடக்ட் கோடு இருக்காது. அஃப்கோர்ஸ் OEMல அவங்களோட ப்ராடக்ட் கோடு இருக்காது ஹீரோ டீலர்ஷிப்பில். ஸோ இட் வாஸ் a lot of complication. I changed the oil. I am running on
different oil. It's a POA based fully imported synthetic oil, and I'm pretty glad it runs very well. So 12,000 is service interval, so I'm glad, no problem for me. But in the video பார்க்குறவங்க please do be careful. ஏன்னா it works, oil is very important component of the engine. And இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் அ குட் ஆயில். 1.2 லிட்டர்ஸு நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் கழட்டி விட்டுட்டு மாற்றுறீங்கன்னா 1.2 லிட்டர்ஸு 10W40 வாங்கிக்கோங்க. சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக், நாட் அ சிந்தட்டிக் பேஸ்ட் ஆயில். இப்போல்லாம் ஆயில் கம்பெனிஸ் இப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் பேஸ்ட் ஆயில் இல்லைனா செமி சிந்தட்டிக் எல்லாருக்கும் தெரியும். பட் செமி சிந்தட்டிக்கை கூட சிந்தட்டிக் பேஸ்டு ஆயில்னு போட்டு சிந்தட்டிக் ஆயில் மாதிரி விற்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக் என்ஜின் ஆயில்னா மட்டும் வாங்குங்க. அரல்ஸ் டோன்ட் கோ ஃபார் இட். எனி ஆயில் சஜஷன் உங்களோட இஷ்டம், ஆயில் பிராண்டு எல்லாம் உங்கள் இஷ்டம். ஐ வுட் suggest you do whatever you want, but ஆனால் a fully synthetic PAO based oil. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ப்ளீஸ் ஷேர் த இன்ஃபர்மேஷன். விஷயம் தெரியாதவங்க now you can know what is the information. So I hope it is good. See you on the next video. Take care.